80ஸ்க்கு இளையராஜா, 90ஸ்க்கு ரஹ்மான், 2Kக்கு அனிருத் அண்ட் இப்போ ஜென்சிக்கு வந்து சாய் அபியங்கர் தான் அப்படின்னு ஃபேன்ஸ் இப்பவே சொல்ல வச்சிட்டீங்க. கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? தெரியும் சார். முறப்படி 2 கத்துக்கிட்டேன். முறப்படி கத்துக்கிட்டாங்க திமிர்ல பேசுறியா? இல்ல சார். ஏய், இது பாத்ரூம் அல்ல, பெரிய சங்கீத சக்கரவர்த்தி. போடா. அல்லையே அல்லையே காட்டுல மழையே அல்லல்லே அல்லடூ. உங்களுக்குலாம் என்னதான்டா ஆச்சு? எதுக்குடா இவ்வளவு வன்மோ? சாய் அபியங்கர் மியூசிக்ல டியூட் படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஊரும் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு. ஊரும் பிளட் 10000 ஆராவ கொண்டு அச்சாடி. அந்த சாங் நல்லாவே இல்லை, என்னடா சாங் இப்படி போட்டு வச்சிருக்க, மனசாட்சியே இல்லாம நல்லா இருக்குன்னு வேற சொல்றீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, சாய் அபியங்கரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. ஏல அப்படி என்னதாம்லே பிடிக்கல அப்படின்னு கேட்டா மொத்த சாங்குமே பிடிக்கல அப்படின்னு வேற சொல்றாங்க. அதுல 1-2 பேர் பாட்டு ரொம்ப சூப்பரா இருக்குப்பா, எதுக்குப்பா பாட்டை கலாக்கிறீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா காசு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வேற பண்றாங்க. காசு தானே அந்த நிக்குது இல்ல. இந்த ஹேட் ரேட்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. எதுக்காக சாய் அபியங்கரையும் சரி இந்த பாட்டையும் சரி நிறைய மக்கள் அவாய்ட் பண்றாங்க, நிறைய மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு 4 ரீசன்ஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 2K கிட்டா இருக்கிறது. இங்க இருக்க நிறைய மக்கள் சொல்ற கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் அந்த காலத்துல இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, ஹாரி ஜெயராஜ், வித்யாசாகர் இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸோட பாட்டெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்கடா, எங்களை போயிட்டு இந்த சாங்கா கேட்க வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. என்ன போய் டியூஷன் வர வச்சிட்டியடா. ஒண்ணெல்லாம் போடா. இவங்களுக்குலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் அன்னைக்கு காலகட்டத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இளையராஜா சார் பயங்கரமா பேர் வாங்கி வச்சிருந்தாரு. அந்த பேரை கெடுக்கிறதுக்கோ இல்ல அவரை பீட் பண்றதுக்கோ யாராவது ஒருத்தவங்க வரும்போது அவங்கள கண்டிப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மக்கள். அந்த மாதிரி அவருக்கும் எதிர்ப்புகள் இருந்திருக்கும். சேம் யுவன், ஹாரிஸ், வித்யாசாகர் இந்த மாதிரி அந்த பீரியட்ல ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஹேட் ரேட்லாம் இருந்திருக்கும். அதையும் மீறி இதெல்லாம் ஒரு பாட்டாடா, என்னடா மியூசிக் போட்டு வச்சிருக்க, நீ எல்லாம் ரொம்ப நாள் தாங்க மாட்டடா அப்படின்னு சொன்னவங்களுக்கு அவங்களோட சாங்ஸ் அண்ட் மியூசிக் மூலமா நாங்களும் பிளேயர் தான் சார் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அந்த பையன் பேர் என்ன? ஏஆர் ரஹ்மான். அவெல்லாம் ஒரு 1 ஃபிலிம் ஒண்டர்ரா. 2-3 படத்துல அட்ரஸ் இல்லாம போயிருவான் பார். நீங்க ஒரு நாள் விரும்பி கேட்டுட்டு இருக்க சாங்கோட மியூசிக் டைரக்டர்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அன்னைக்கே இந்த மாதிரி ஹேட் ரேட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டினாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் கிடைச்சிருக்காது. இன்னொன்னு, அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் போட்ட சாங்ஸோட ஜானர்ஸ் வேற, அவங்களோட மியூசிக் ஸ்டைல் வேற. ஸோ அந்த மாதிரியான சாங்ஸா கேட்டுட்டு இருந்துட்டு அனிருத் அண்ட் சாய் அபியங்கர் இவங்களோட சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது என்னையா பாட்டா படிக்கிறானுங்க, கொலை வெறி பிடிச்சு அலையறானுங்க. அந்த காலத்துல என்ன மன்னனா மன்னனா ஊரலற. இப்போ இதையே ரிவர்ஸ்ல போட்டு பாருங்களேன். 90s டைம்ல சாய் அண்ட் அனிருத் இவங்க 2 பேரும் மியூசிக் போட்டிருக்காங்க. அவங்களோட சாங்ஸ் நீங்க கேட்டு பழகிட்டு வந்துட்டீங்க. இப்போ சடனா ஏஆர் ரஹ்மான், இளையராஜா சார், ஹாரிஸ் இவங்கலாம் வந்து 2Kல இறங்கி மியூசிக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா, அவங்கள ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி தான். காமனாவே நம்ம சொசைட்டில பாத்தீங்கன்னா 2K கிட்டா அவன் அப்படித்தான்ப்பா, அவன் கொஞ்சம் மண்டகனமானவன் தான், அவன் ஒன்னத்துக்கு ஆக மாட்டான், அவனுக்கு பெருசா தெளிவு இருக்காது அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க தான் பெரிய ஹேர்னு நினைச்சுக்கிட்டு அந்த லிஸ்ட்ல 2K கிட்டா இருக்க நம்ம சாய் அபியங்கரையும் சேர்த்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நல்ல மியூசிக் அண்ட் லிரிக்ஸோட வந்த இந்த சாங்குக்கு இவ்வளோ ஹேட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்லையே அல்லையே காட்டுல மழையே அல்லல்லே அல்லடூ. அதாவது ஒரு ஜென்ரேஷன் அப்டேட் ஆகும்போது அதை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே அப்டேட் ஆகும், சேஞ்ச் ஆகும். அது மாதிரி தான் மியூசிக்கும். அதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 80s 90sல உள்ள மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு அவங்களோட சாங்ஸையும் நீங்கள் கேட்டுட்டு அமைதியாக இருங்க. மற்றவங்க வாழ்க்கையை வாழட்டும், நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சீக்கிரமா வளர்ந்தது. என்னடா ஒரு சின்ன பையன் ஒரு படம் கூட இன்னும் மியூசிக் போட்டு ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள இந்த பையன் கிட்ட 10 படம் இருக்கு. ஒரு பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா, என்ன சம்பாத்தியம். ஒருத்தர் சீக்கிரமா வளர்ந்துட்டா போதும் இவங்களுக்கு எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கு மியூசிக் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. இவன் எப்படி சீக்கிரம் வளர்ந்தான், இவன் எப்படி இவ்வளவு ஃபேமஸா டக்குன்னு ஆனா, இது மாதிரி ஒரு ஏத்துக்க முடியாத மனப்பான்மை தான் இவங்களுக்கு இருக்குது. பொறாம லைட்டா நம்ம ஆளுங்க எப்படின்னா, ஒருத்தன் பல திறமைகளோட இருந்தும் அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கலனா அவனை பார்த்து பரிதாபப்படுவாங்க. இதே எல்லா திறமைகளும் இருந்து அவன் டக்குன்னு உயரத்துக்கு வந்துட்டானா அவனை பார்த்து வயிறு எறிவாங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இவங்களுக்கு நம்ம பெருசா பதில் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, அவங்கள கண்டுக்காம விட்டாலே போதும், அவங்களே பேசிட்டு நிறுத்திடுவாங்க. ஏந்திரு
வெளியே போங்க. மூணாவது ரீசன் இவர் ஒரு நெப்போ கிட்டா இருக்கிறது. நம்ம சேனல்லையே இவரை நெப்போ கிட் அப்படின்ற ஒரு டாபிக்ல இன்க்ளூட் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். ஆக்சுவலா நெப்போ கிட் அண்ட் நெப்போடிசன் மூலமா இவரை வெறுக்கிறவங்களுக்கு ஒரு பதில் தான் நான் சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதன் காக்கி அப்படின்றவர் யாருன்னு நமக்கு தெரியும். வைரமுத்து சாரோட சன். அவர் நினைச்சிருந்தா இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ணி ஈஸியா வந்திருக்கலாம். பட் அவர் அதை பண்ணாம இவங்க அப்பா பேரையே வெளியில சொல்லாம தான் அவருக்கு எந்திரன் படத்துல இவரோட திறமைக்காக வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ணாமலே சொந்த முயற்சியிலே படத்துக்குள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இன்னாருடைய மகன் இவர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவர் எப்படிப்பட்ட சாங்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு, வரிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களை நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு வீடியோவை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் சாய் அபியங்கர் அவரோட சொந்த முயற்சி மூலமா இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ஸா 3 சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் திப்பு அண்ட் ஹரிணியோட மகன் இவர் அப்படின்றதே தெரிய வந்துச்சு. என் கட்சி சாரை வந்து 45 மில்லியன் போகிற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது யாருக்குமே. அதுக்கப்புறம் தான் நான் பர்பஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் தெரியணும்னு தான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு நான் யாருன்றதுக்கு எனக்கு ஒரு டெஃபினேஷன் கிடைக்கணும். இவங்க பையன்றதுக்கு என்னை யாரும் வந்து பாத்திர வேணான்றதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன். சரி, இவரை விடுங்க. எஸ்கே கஷ்டப்பட்டு உழைச்சு தானே மேலே வந்தார். எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், எந்த ஒரு நெப்போ எதுவுமே இல்லாம அவரை ஏன் இப்போ போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க? சரி, இது எல்லாத்தையுமே விடுங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. யுவன் சங்கர் ராஜா யாரு? இளையராஜா சாரோட சன். அவரும் ஒரு பக்காவான நெப்போ கிட். அவரோட சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆகவும் தான் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அப்படின்ற பேர் எடுத்து இப்போ வரைக்கும் நிலைச்சு நின்றுட்டு இருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியில சாதாரண ஆட்களா இருந்தாலும் சரி, நெப்போ கிட்டா இருந்தாலும் சரி, திறமை இருந்தா மட்டுமே நிலைச்சு நிற்க முடியும், மக்களால ஏத்துக்கப்படுவாங்க. அவன் சொல்லிட்டேன், நான் 10-15 படத்துக்கு என்ன பாடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி அவனை நெப்போ கிட் நடிக்கிறானுங்க எல்லாருமே. அப்படி உண்மையிலேயே நெப்போ கிட்ஸ் நெப்போட்டிசம்லாம் எதிர்க்கிறீங்கன்னா பாலிடிக்ஸ்ல உள்ள நெப்போட்டிசத்தை ஃபர்ஸ்ட் போய் கேளுங்க. ஃபோர்த் ரீசனா பிஆர் ஒர்க் பண்ணி தான் இவரோட சாங்ஸ்லாம் ஃபேமஸ் ஆக்குறாரு. இவர் ஒரு பிராண்டிங்கை கிரியேட் பண்றாரு இவரோட நேமுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பழக்கம் அது? இங்க யார் தான் ப்ரொமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட், பிஆர் ஒர்க்லாம் பண்ணாம இருக்கிறது? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சாங்ஸை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போல்லாம் பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல சில நாட்களுக்கு முன்னாடியோ சாங்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து டேப் ரெக்கார்டர் கேசட் அண்ட் சிடி பிளேயர் கேசட் அண்ட் பாட்டு புத்தகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா அந்த சாங்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதை நம்ம மக்கள் வாங்கி படிச்சு கேட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா பழகி போனதுக்கு அப்புறம் தான் அந்த படமே ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த பாட்டுக்காகவே அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அப்படிதான் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு கேக்குறேன், அந்த காலத்துல இளையராஜா சார் மட்டும் தான் நல்ல மியூசிக் போட்டாரா? ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் நல்ல நல்ல சாங்ஸை போட்டிருக்காங்க. ஆனா அவங்களாம் வெளியே தெரியவே இல்லை. இளையராஜா சார் மட்டும் தான் தெரியுறாரு. ஏன் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் போட்ட சாங்குக்கு இளையராஜா சார் தான் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க மக்கள். ஏன்னா இளையராஜா சார் அந்த டைம்ல அவருக்குன்னு சொல்லிட்டு அவரோட சாங்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி அதை ஃபேமஸ் ஆனிச்சு. ஒரு ஃபேமஸான 10 மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்த அந்த காலத்திலேயே இளையராஜா தவிர வேற யாருமே கண்ணுக்கு தெரியல, வெளியில வரல, அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. இப்போ 2025ல கணக்கே இல்லாம ஏகப்பட்ட நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமான காம்படிஷன் போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில. நியூ என்ட்ரி மட்டும் இல்லாம அப்ப மியூசிக் பண்ண லெஜெண்ட்ஸ் முதற்கொண்டு மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில இப்போ வரைக்கும். ஸோ அவங்க மத்தியில 2K கிட்ட இருக்க ஒரு 20 வயசு பையன் உள்ள வந்து சாதிக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. என்னதான் பிஆர் ஒர்க் பண்ணாலும் திறமை இருந்தா மட்டும்தான் நிலைச்சு நிற்க முடியும். இல்லைன்னா 2-3 படங்கள் 2-3 சாங்ஸோட காலியாகி வீட்டுக்கு போக வேண்டியதான். புதுசா ஒரு பையன் பாட்டு போட்டிருக்கானே, செம்ம பாட்டு. ஒரு கடை ஓபன் பண்ணா ப்ரமோஷன், ஒரு மூவி ரிலீஸ் பண்ணா ப்ரமோஷன், ஒரு புது மாடல் போன் வந்தா ப்ரமோஷன். அவ்வளோ ஏன் கவர்மெண்ட்ல இருக்கவங்க கூட டூப்பு போட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூலு, காலேஜ், ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பாண்டா. ஸோ 60s, 70s, 80sல இருந்து இப்போ இருக்க 2K வரைக்கும் பிஆர் ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கு. இவர் மட்டும் தான் பிஆர் ஒர்க் பண்ற மாதிரி வந்து கதறிட்டு இருக்காதீங்க. இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. சரி, அப்படி பிஆர் ஒர்க் பண்ணாத எந்த மியூசிக் டைரக்டரை நீங்க ஃபேமஸ் ஆக்கிட்டீங்க? அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு போறேன். இப்படி நெகட்டிவா பேசுறவங்க எல்லாருமே காசு வாங்கிட்டு நெகட்டிவ் பிஆர் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் லாஸ்ட் ரீசனா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சாங்ஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க, அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இதை விட மட்டமான எத்தனையோ சாங்ஸை நம்ம கேட்டிருக்கோம். முக்கியமா லிரிக்ஸ் புரியலனாலும். ஆலுமா டோலுமா இசாலங்கடி மாலுமா தெச்சி கலிஜின்னு தங்க மாதிரி ஊதாரி புட்டுக்கு நனி நாரி இதெல்லாம் ரசிச்சு அன்போட ஏத்துக்கிட்ட உங்களால இவ்வளவு சூப்பரான லிரிக்ஸோட மியூசிக்கோட ஒரு அழகான பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டுக்கு எதுக்கு இவ்வளவு ஹேட்ரட் பரப்புறீங்க அப்படின்றது தெரியல. இந்த சாங் மட்டும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற நீங்க இவரோட பென்ஸ், பல்டி, டியூட் அண்ட் கருப்பு இந்த படங்களோட பிஜிஎம்ஸ் போய் கேட்டு பாருங்க.
சோசியல் மீடியால பிடிக்கல நல்லாவே இல்ல நாய்ப்பி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிற அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சவுண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. டியூன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் போட்ட அப்புறம் தான் ப்ரோ எடுத்துட்டே வந்தேன். ப்ரோ கொளுத்துறாங்க ப்ரோ. இந்த 4-5 மணி நேரத்துக்கு படம் எடுத்தா பாத்துக்கிட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு படம் ப்ரோ. உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.